அன்பும் இரக்கமுள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் பரிசுத்தர், நீர் பரலோகத்தின் ராஜா, நீர் உயர உன்னத சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர். உம்மையே நாங்கள் துதிக்கிறோம், உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். சர்வலோகத்துக்கும் ராஜாவே, உம்மை துதிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை துதிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக வீற்றிருக்கிற தேவனே, உம்மை துதிக்கிறோம். அக்னி மயமானவரே, உம்மை துதிக்கிறோம். கடலின் மீது நடந்தவரே, உம்மை துதிக்கிறோம். கடந்த நாட்களெல்லாம் எங்களை நடத்தினவரே, உமக்கு நன்றியப்பா. இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதிக்கிறவர் அல்லவோ. உம்முடைய திரு சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். தடைகளை நீர் நீக்குகிற தேவன் அல்லவோ. உம்மை நாங்கள் துதிக்கிறோம். பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரை நாங்கள் துதிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ளவரை நாங்கள் துதிக்கிறோம். ஏக சக்கராதிபதியை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். பூமிக்கும் வானத்துக்கும் தூரமாய் எங்கள் பாவங்களை தள்ளினவரே, உம்மை துதிக்கிறோம். சமுத்திரத்தின் அடியாழத்தில் போட்டவரே, உமக்கு நன்றியப்பா. ஹல்லேலூயா. அவைகளை நினைக்கிறது இல்லை என்று வாக்கு பண்ணினவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த ஜெபத்துக்கு விரோதமான தடைகள் நீங்கட்டும். இந்த நாள் பாடல், ஜெபம், ஆராதனை செய்து எல்லாவற்றையும் ஆசீர்வதியும். இதை ஆண்டவரே அப்பா, நீங்க பொறுப்படுத்தி நடத்துங்கப்பா. உம்முடைய வல்லமை வெளிப்படுவதாக, ஒவ்வொருடைய இருதயங்களும் திறக்கப்படுவதாக, எல்லாவற்றிலும் நீர் ஆளுகை செய்வீராக. பரிசுத்த ஆவியானவருடைய ஆளுகையிலோ கட்டுப்பாட்டுக்குள்ள விட்டு தருகிறோம். பலவானின் கிரியைகள் முந்தி கட்டப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். தூதர்களோடு ஆராதிப்பேன், ஸ்தோத்திர பலியோடு ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். காண்பவரே உம்மை ஆராதிப்பேன், காப்பவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், ஒரு தோலை ஏந்தி ஆராதிப்பேன். வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், ஒரு தோலை ஏந்தி ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன்,
உம்மை ஆராதிப்பே. எல்லாரும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த வேலைக்காய் நன்றி. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருக்கு ஆராதனை, பரிசுத்தமுள்ள தேவனுக்கு ஆராதனை, இரத்தத்தினால் எங்களை மீட்டவருக்கு ஆராதனை, எங்களுக்காக ஜீவனை தந்தவருக்கு ஆராதனை, எங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை கொண்ட தேவனுக்கு ஆராதனை. உம்மையே நாங்கள் வணங்கி வாழ்த்தி போற்றி, உம்மை நாங்கள் புகழ்ந்து உம்முடைய நாமத்துக்குரிய கனத்தை மகிமையை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, thank you Jesus. யெகோவாயீரே தந்தையாம் தெய்வம், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா பரிசுத்த உன்னத நீரே, உம் வார்த்தையால் உருவாக்கினே. யெகோவா ஷம்மா என் கூட இருப்பேன், என் தேவையெல்லாம் சந்திப்பேன். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. எல்லாரும் ஆண்டவரை பார்த்து நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோகிம் சிருஷ்டிப்பின் தேவனே, உம் வார்த்தையால் உருவாக்கினே. யெகோவா பரிசுத்த உன்னத நீரே, உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம், உம் சமாதானம் தந்தே என் உள்ளத்திலே. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும். இயேசுவே நீரே என் ஆத்மநேச, என் மேலே அன்பு கூர்ந்தே. என்னை மீட்க உம்மை தந்தே, உம் அன்புக்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றும் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆண்டவரே, உம்முடைய கைகளில் எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு உகந்த ஜீவ பலியா எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். தேவன் விரும்புகிறபடி எங்களை நீர் மாற்றும். உமது கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் இப்பொழுதும் ஆண்டுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 127 அதனுடைய 1வது வசனம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவன் பிரயாசம் விருதா. இந்த நாள் குடும்பங்களை குறித்து ஆண்டவர் பேசும்படி என்னை பாரப்படுத்தினார். ஜெபித்தேன், எந்த வார்த்தையை இந்த நிகழ்ச்சிக்கு பேச வேண்டும் என்று. தேவன் அப்பொழுது குடும்பத்தை குறித்து பேசும்படி சொன்னார். ஆண்டவர்
குடும்பத்தை கட்டுகிறவர், கட்டி எழுப்புகிறவர், அதை ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவன் பிரயாசம் விருதா. ஒரு நிமிடம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வதியும். வேதத்தின் மகத்துவங்களுக்கு எங்களுக்கு எழுதி கொடுத்தீங்க ஆண்டவரே. அதை பார்க்கும் கண்களை எங்களுக்கு திறந்துருளுங்க. எங்களுடைய இருதயத்தின் நினைவு தியானம் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும். எல்லா டிஸ்டர்பும் மாறட்டும். ஒரு மனதின் ஆவியை தாரும். 30, 60, 100மான பலன் ஏசப்பா உங்க நாமத்துக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்தில் வாழுகிற ஒரு ஜெனரேஷனான நம்முடைய சந்ததிகளில் இன்றைக்கு குடும்பங்கள் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறது. இந்த நாளில் கூட கிறிஸ்து தலைவராக இருக்கிற ஒரு குடும்பம் என்னும் அமைப்பை நம்ம எடுத்து பார்த்தார். ஆண்டவர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறவர் என்று பார்க்கிறோம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14, 15 நம்ம வாசித்தா, அவர் எல்லா குடும்பங்களுக்கும் நாமக்காரர் என்று நாம் பார்க்க முடியும். எல்லா குடும்பங்களுக்கும் அவர் தலைவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் நம்முடைய வீட்டை ஆசீர்வதிக்கிறவர், கட்டி எழுப்பக்கூடிய பலனை, கிருபையை தருகிறவர். கிறிஸ்து தலைவராக இருக்கிற குடும்பத்தை குறித்து நான் முதலாவது உங்களுக்கு சொல்ல போகிறேன். கிறிஸ்து தலைவராக இருக்கிற குடும்பம் இந்த உலகத்தில் நம்ம ரேராக தான் பார்க்க முடியும். ஆனால் அந்த குடும்பங்களில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு. அந்த குடும்பத்தில் கர்த்தர் அந்த வீட்டை கட்டுகிறவராக இருப்பார். என்ன காரியமானாலும் ஒரு குழுவின் தலைவர் இடம்பெற்றிருந்தால், ஒரு காரியத்துக்கு ஒருவர் லீடராக இருந்தால், அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்றும் செய்வது இந்த பூமியில் இல்லை. அவரிடத்தில் கலந்து ஆலோசித்து தான் நாம் எல்லா முடிவையும் எடுப்போம். எபேசியர் 3, 14, 15 நாம் வாசித்து பார்த்தா, இந்த உலகத்துள்ள எல்லா குடும்பங்களுக்கும் அவர்தான் நாமக்காரர், அவர்தான் லீடர், அவர்தான் தலைவர். ஆனால் இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் ஆண்டவர் தலைவராக இல்லை. சுயமாக குடும்பங்கள் இயங்குகிறது. சாத்தான் அநேக குடும்பங்களை இயக்கிட்டு இருக்கிறான். ஆனால் கிறிஸ்து தலைவராக இருக்கிற குடும்பங்கள் அது என்ன அடிப்படையில் அவங்க அமைஞ்சிருப்பாங்கன்னா, தேவனை சார்ந்திருப்பாங்க. ஆண்டவரே அந்த குடும்பத்தின் தலைவராக இருப்பார். அவங்க அந்த ஆண்டவரிடத்தில் ஆலோசனை கேட்டு ஒவ்வொரு முடிவுகளையும் அவங்க எடுப்பாங்க. அந்த குடும்பம் தான் கிறிஸ்து தலைவராக வீற்றிருக்கிற குடும்பமாக இருக்க முடியும். அவர் தான் அதற்கு லீடராக இருக்க முடியும். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்த்தா, ஒவ்வொரு குடும்ப வாழ்க்கை அமைகிறது ஒரு காரியத்தை பார்த்தா, பணத்தின் அடிப்படையில், நகையின் அடிப்படையில், அல்லது அழகின் அடிப்படையில், ஏதோ ஒரு அடிப்படையில் இன்னைக்கு குடும்பங்கள் அமைகிறது. அங்கே குடும்பத்துக்கு தலைவராக தேவன் இல்லை. தேவன் தான் குடும்பங்களை இணைக்கிறவர், குடும்பங்களை வாழ வைக்கிறவர். மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று அவனுக்கு ஏற்ற துணையை ஆண்டவரே ஏற்படுத்துகிறவர். அந்த குடும்பத்துக்கு தலைவராக இருக்கிறவர் ஆண்டவரே. அந்த ஆண்டவர் குடும்பத்துக்கு தலைவராக இருந்தால் அவர் அந்த குடும்பத்தை கட்டி எழுப்புகிறவர். அந்த குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும். பைபிள் சொல்லுகிறது அல்லவா, புத்தி உள்ள ஸ்திரீ வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள். இன்றைக்கு அநேக குடும்பங்கள் அது எழும்பாமல் இருக்கிறது. நிறைய கணவன்மார் சில இடங்களில் குடும்பங்கள் இடித்து கொண்டிருக்கிறது நம்ம பார்க்க முடியும். நம்முடைய வீட்டில் ஆண்டவர் தலைவராக இருந்தால் நம்முடைய குடும்பம் ஒவ்வொரு நாளும் தேவன் விரும்புகிறபடி அது ஆசீர்வாதத்தின் மேல் ஆசீர்வாதத்தையும், மகிழ்ச்சியின் மேல் மகிழ்ச்சியையும், தேவன் வந்திருக்கிற ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் அந்த மாதிரி ஒரு தேவனை தலைமைத்துவமாக கொண்ட, தேவன் தலைவராக இருக்கிற குடும்பங்களை நாம் பார்க்க முடியவில்லை. இன்னொரு குடும்பத்தை பார்த்தா, தேவன் உலாவுகிற குடும்பம். தேவன் நம்முடைய வீட்டில் உலாவணும். தேவன் கட்டி எழுப்புகிற குடும்பம், தேவன் தலைவராக இருந்து நடத்துகிற ஒரு குடும்பம், அது மிக மிக ஆசீர்வாதமானது. லேவியராகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தால், அந்த பகுதி நமக்கு சொல்லுகிற காரியம், தேவன் நமக்குள்ளே அவர் உலாவுகிறவர் என்று வசனம் சொல்லுகிறது. தேவன் நமக்குள் உலாவும் பொழுது நம்முடைய வீட்டில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் உண்டு.
நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். ஆண்டவர் நம்முடைய குடும்பத்துக்குள் உலாவுகிற தேவன். தேவன் உலாவுகிற குடும்பம். நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவர் உலாவி கொண்டிருக்கிறார், அவரை நாங்கள் உணர்கிறோம் என்று நீங்கள் சொல்ல முடியுமா? வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். நீங்க ஆண்டவருடைய ஜனமா இருக்கிறீங்களா? அவர் உங்களுக்கு தேவனா இருக்கிறாரா? அவர் உங்கள் நடுவில் உலாவி கொண்டிருக்கிறாரா? அவர் உலாவுகிறதை நீங்க பார்க்கிறீங்களா? ஆண்டவர் உலாவுகிற குடும்பத்தை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் முதலாவது நம்முடைய குடும்பத்தில் தலைவராக இருக்கணும். ரெண்டாவது, ஆண்டவர் நம்முடைய குடும்பத்தில் அவர் உலாவுகிறதை நாம் உணர வேண்டும், பார்க்க வேண்டும், அவரோடு நாம் பேச வேண்டும், அவரை நாம் சார்ந்து நிற்க வேண்டும். உபாகமம் 23ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை நாம் வாசித்தால், உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உன் பாளையத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய கேம்பஸில், நம்முடைய வீட்டில், நம்முடைய அறையில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். அடுத்த பகுதி சொல்லுகிறது, ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசூசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாதபடிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது. ஆண்டவர் நம்முடைய வீட்டில், அவர் நம்முடைய குடும்பத்தில் தலைமைத்துவ பொறுப்பில் அவர் இருக்க வேண்டும். அடுத்தபடியாக அவர் நம்முடைய வீட்டில் உலாவிக் கொண்டிருக்க வேண்டும். அசுசியான காரியத்தை கண்டு ஆண்டவர் விலகி போகாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேக குடும்பங்களில் ஆண்டவர் இல்லை, ஆண்டவர் தலைமை பொறுப்பில் ஆண்டவர் இல்லை. எல்லாமே அவங்க மாம்சத்தில் முடிவெடுப்பாங்க, சுயத்தின்படி முடிவெடுப்பாங்க, அவங்களுக்கு இருக்கிற அறிவின்படி முடிவெடுப்பாங்க, அவங்களுக்கு இருக்கிற பல தாளந்தின்படி முடிவெடுப்பாங்க. தலைவராக ஆண்டவர் இருக்கணும். அதே நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய வீட்டுக்குள்ளே அவர் உலாவி வர வேண்டும். அவர் உலாவி வருகிற ஆண்டவர் நம்மை விட்டு விலகி போகாதபடிக்கு நாம் கவனமாக இருக்க வேண்டும். அவர் அசுசியான காரியத்தை கண்டு விலகி விடுவேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்க வேண்டும். நம்முடைய தேவனை நாம் சார்ந்து நின்று வாழ வேண்டும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசித்து பார்த்தால், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன். ஆண்டவர் நமக்குள்ள உலாவுகிறாரா? ஆண்டவர் நம்மிடத்தில் வாசம் பண்ணுகிறாரா? அவர் நம்முடைய தேவனாயிருக்கிறாரா? நாம் அவர் ஜனமாயிருக்கிறோமா? இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இதை மாதிரி இருந்தாதான் ஆண்டவர் நம்முடைய குடும்பத்துக்குள் உலாவ முடியும். கிறிஸ்துவை தலைவராக கொண்ட ஒரு குடும்பம், கிறிஸ்துவை நம்முடைய குடும்பத்தில் உலாவுகிற ஒரு தேவனாக, அவரை நல்லா உணர்கிறேன், அவருடைய பிரசன்னத்தை உணர்கிறேன்னு சொல்ற ஒரு குடும்பமாக நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் தேவன் நம்முடைய குடும்பத்தை மென்மேலும் ஆசீர்வதித்து உயர்த்துகிறத பார்க்க முடியும். இன்னும் நம்ம பார்த்த கர்த்தருக்கு பயந்து நடக்கிற குடும்பம், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற குடும்பத்தை குறித்து சங்கீதம் 128:1 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். ஆம், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதன், அவருடைய வழியில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான். அந்த மனிதன் தான் கையின் பிரயாசத்தை சாப்பிட முடியும். அவனுக்கு பாக்கியமும் நன்மையும் ஆண்டவர் தருகிறவர் என்று நாம் பார்க்க முடியும். தேவன் உலாவுகிற குடும்பம், தேவனுக்கு பயந்து நடக்கிற குடும்பம், தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு குடும்பம், கர்த்தருடைய வழிகளில் அவங்க நடக்கிறவங்க, அவர்கள் பாக்கியவான்கள். நம்முடைய குடும்பம் ஆண்டவருடைய வழிகளில் நடக்கிறதா? நிறைய குடும்பங்களில் ஆண்டவருக்கு பயப்படும் பயம் இன்னைக்கு இல்லை. பயம் எல்லாம் குறைந்து போனது. அவங்களுக்கு விருப்பமானபடி வாழுகிற ஒரு வாழ்க்கை. அதனால அவங்களுடைய கையின் பிரயாசத்தை அவங்களால சாப்பிட முடியலை. பைபிள் சொல்லுகிறது, உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். யார் அதை சாப்பிட முடியும்? கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு குடும்பத்தில் தான் கையின் பிரயாசத்தை சாப்பிட முடியும். அந்த கர்த்தருக்கு பயந்த குடும்பத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னு தெரியுமா? உபாகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 6லிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தால், இன்று நான் உனக்கு விரிக்கிற உன் தேவனுடைய வார்த்தையாகிய கட்டளையின்படி நம்ம செய்யும் பொழுது, நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டிலே உட்கார்ந்திருக்கும் பொழுதும்
வழியில் நடந்து போகும் பொழுதும், பிள்ளைகள் படுத்திருக்கும் பொழுதும், அவங்க எழுந்திருக்கும் பொழுதும் அவைகளை போதித்து அவைகளை குறித்து பேசுவாய். அவைகளை குறித்து நம்ம பேசணும், அவைகளை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். இதெல்லாம் ஆண்டவருக்கு பயந்த குடும்பத்தில் அனுதின வாழ்க்கையில் அவங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருப்பாங்க. நிறைய குடும்பங்களில் பிள்ளைகள் சர்ச்சுக்கு போனா என்ன, அவங்க எங்கே தெருக்குத்தடிக்க போனா என்ன, அதை குறித்த ஒரு பயம் இல்லாமல் வாழுகிற ஒரு குடும்பங்களை நம்ம இன்னைக்கு பார்க்க முடிகிறது. ஆனால் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீ உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ வீட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுதும், வழியில் நடக்கும் போதும், படுத்துக் கொள்ளுகிறதோ போடு எழுந்திருக்கும் பொழுதும் அவைகளை குறித்து பேசி, அவைகளை உன் கையில் அடையாளங்களை கட்டி, அவைகளை உன் கண்களுக்கும் நடுவாக ஞாபக குறியாயிருக்க கடவுது. அதெல்லாம் அப்படியே வீட்டின் சுவர்களில் எல்லாம் எழுதி போட்டு பிள்ளைங்க போறவங்க எல்லாம் வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அதன்படி வாழுகிற குடும்பம். இன்னைக்கு அநேக குடும்பங்களில் இந்த மாதிரி இல்லை. தேவனுக்கு பயந்த குடும்பம் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாங்க. அவங்க பிள்ளைகளை கர்த்தருடைய வழியில் நடக்கிறாங்களான்னு சொல்லி கேர் பண்ணுவாங்க. இன்னைக்கு படிக்க வைக்கிறதுல, டியூஷனுக்கு அனுப்புறதுல, உலகத்தில் எல்லாவற்றுக்கும் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. ஆனால் தேவனுடைய காரியத்தில் பிள்ளைகளை வளர்க்கிறது இல்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, அதை நீ கருத்தாக போதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். வேதத்தில் அப்படி ஆண்டவருடைய வழிகளில் காத்து நடந்த குடும்பங்களை குறித்து வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 1-2 வசனத்தை நம்ம எடுத்து பார்த்தா அந்த பகுதி மிக தெளிவாக சொல்லுகிறது. இத்தாலியா என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதி என்னும் ஒரு மனுஷன் இருந்தான். அவன் அந்த இடத்துல தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இந்த 100க்கு அதிபதி என்னும் கொர்நேலி என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன், அவன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவனுக்கு பயந்தவன் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த 2வது வசனம் சொல்லுகிற, அவன் தேவனுக்கு பயந்தவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன். ஒரு ஆள் மட்டும் இல்லைங்க, அந்த குடும்பம் முழுமையிலும் அந்த மனுஷனை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. குடும்பமாக தேவனுக்கு பயந்து வாழ்ந்த அந்த தேவ மனிதன் கொர்நேலியை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அவன் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து வாழ்ந்த ஒரு குடும்பமாக வேதம் சொல்லுகிறது. நம்முடைய குடும்பத்தை குறித்து என்ன? நம்முடைய குடும்பம் முழுமையிலும் தேவனுக்கு பயந்து தேவனுடைய வழிகள் நடக்கிறோமா? நம்முடைய கையின் பிரயாசம் எங்கோ போகிறது, அது வீணா செலவழிகிறது. ஆனால் நம்முடைய முழு குடும்பமும் ஆண்டவரை ஆராதிக்கிறோமா? ஆண்டவருடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? உலகத்துள்ள எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறோமே? நம்முடைய குடும்பத்துக்கு அவர் தான் தலைவராக இருக்கிறாரா? அவர் நம்முடைய வீட்டில் உலாவி கொண்டிருக்கிறாரா? இதையெல்லாம் ஆண்டவர் இன்றைக்கு நம்முடைய குடும்பத்தில் ரொம்ப உற்று கவனித்துட்டே இருக்கிறார். நம்ம அவரை ஏமாற்ற முடியாது. அவருடைய கண்கள் பூமியை பார்த்து கொண்டிருக்கிறது. இன்னொரு குடும்பத்தை குறித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், அவர்கள் இருவரும் கர்த்தரிட்ட கற்பனையின்படியும் நியமங்களின்படியெல்லாம் குற்றமற்றவர்களாய் நடந்து தேவனுக்கு முன்பாக நீதி உள்ளவர்களாய் இருந்தார்கள். அவங்க குற்றமற்றவர்களா வாழ்ந்து தேவனுக்கு முன்பதாக நீதி உள்ளவர்களா வாழ்ந்தாங்க. அவங்க தேவனுக்கு முன்பதாக எலிசபெத்தும் சகரியாவும் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கு முன்பாக நீதியா வாழ்ந்தாங்க. இந்த மாதிரி குடும்பங்கள் தேவனுக்கு பயந்து வாழ்ந்த குடும்பங்கள். இந்த குடும்பங்களை குறித்து வேதம் தெளிவா சொல்லுகிறது. நம்முடைய குடும்பத்தை குறித்து என்ன தேவன் பார்க்கும் பொழுது, நம்முடைய குடும்பத்துக்கு தேவன் தலைவரா இருக்கிறாரா? நம்முடைய குடும்பத்தில் ஆண்டவர் உலாவுகிறாரா? நம்முடைய குடும்பத்தில் தெய்வ பயம் இருக்கிறதா? அல்லாத குடும்பங்கள் கர்த்தருக்கு பயப்படாத குடும்பமா இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படாத குடும்பம் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, அவங்க அந்த மாதிரிப்பட்ட குடும்பங்கள் வாழ்வது இல்லை. அந்த குடும்பங்களில் எப்போ பார்த்தாலும் சண்டைகள், எப்போ பார்த்தாலும் பிரிவினைகள், எப்போ பார்த்தாலும் நரகம் போல அந்த குடும்பங்கள் காட்சியளிக்கிறதை நாம் பார்க்க முடியும். வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுடைய வீட்டில் கர்த்தருடைய சாபம் இருக்கிறது, நீதிமானுடைய வாசஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆம், தேவன் தலைவராக தங்கி இருக்கிற குடும்பம், தேவன் உலாவுகிற குடும்பம், தேவனுக்கு பயப்படுகிற குடும்பம், இதெல்லாம் ரொம்ப உன்னிப்பாக வாட்ச் பண்ணிட்டே இருக்கிறார். இன்னைக்கு குடும்பங்களில்
முறுமுறுப்பு, குடும்பங்களில் சண்டைகள், குடும்பங்களில் பிரிவினைகள், குடும்பங்களில் பயங்கரமான காரியங்கள் நடந்து கொண்டு வருகிறத பார்க்க முடிகிறது. குடும்பங்களில் அமைதி இல்லை, குடும்பங்கள் பயங்கரமாக மாறுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஏன்னா குடும்பத்தில் தேவன் தலைவராக இல்லை, தேவன் உலாவவில்லை, தேவனுக்கு பயப்படும் பயம் இல்லாமல் போகிறது. மனைவியை குறித்து சந்தேகம், கணவனை குறித்து சந்தேகம், தூர வேலைக்கு போகும்பொழுது மனைவி வீட்டில் என்ன செய்து கொண்டிருக்கிறாளோ இல்லது கணவர் என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ, இப்படியெல்லாம் அவங்களுடைய சிந்தைகளில் சாத்தான் தவறான காரியத்தை விதைக்க அவங்க இடம் கொடுத்து இது நிமித்தம் பயங்கரமான சண்டைகள், பிரிவினைகள் இன்றைக்கு தேசத்தில் நடந்தேறி கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த உலகத்தில் குடும்பங்களை அமைத்து குடும்பங்களுக்கு அவர் தலைவராக இருக்கிறார். தலைவருடைய ஒப்பீனியன் இல்லாமல் நம்ம எந்த டிசிஷனையும் எடுக்கக்கூடாது. ஆனால் இன்னைக்கு தலைவராக ஆண்டவர் அல்ல, இந்த உலகத்தில் அவங்க உலக மார்க்கமான மனிதர்களைப் போல வாழுகிறதுனால குடும்பங்களை விட்டு தேவனுடைய கரம் விலகி இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுது பாருங்க, இன்றைக்கு குடும்பங்களுடைய நிலைமைகள் மிக கடினமாகவும் வேதனையாகவும் கஷ்டமாகவும் கண்ணீராகவும் மாறிக்கொண்டிருக்கிறது. உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் இருக்கிறது. 3வது வசனம் சொல்லுகிறது, அவர்களுடைய சம்பந்தம் கலவாமல் உம் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் இருப்பாயாக. ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், அவர்களோடு சம்பந்தம் கலவாயாக, உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொல்லாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத பிள்ளைகளோடு கல்யாணம் பண்ணக்கூடாது. இந்த மாதிரிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் பிரமாணமாக எழுதி கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு பயப்படாத குடும்பங்களில் இதெல்லாம் குவாலிஃபிகேஷன் பார்க்க மாட்டாங்க. அவங்க நகை இருக்கா, அழகு இருக்கா, பணம் இருக்கா, இதையெல்லாம் பார்த்து செய்கிறதுனால இன்னைக்கு குடும்பங்கள் வாழாமல் போகிறது. தேவன் குடும்பத்தில் தலைவராக இருக்கிற குடும்பம், தேவன் உலாவுகிற குடும்பம், தேவனை பயந்து நடக்கிற குடும்பங்களில் இந்த மாதிரிப்பட்ட காரியத்துக்கு அவங்க இடம் கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு அநேகர் இந்த கடைசி நாட்களில் இந்த மாதிரிப்பட்ட சூழ்நிலையில் குடும்பங்களை அமைத்து தங்கள் குடும்பங்கள் இன்னைக்கு தாறுமாறாக ஓடிக்கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிற காரியம் இவைகளே. மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக சொன்னார். இன்னைக்கு குடும்பங்கள் நிறைய உடைந்து சுக்குநூறாகி போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. நிறைய குடும்பங்களில் தேவனுக்கு கொடுக்கும் ஒரு முக்கியத்துவம் இல்லாமல் போகிறது, தேவனுக்கு பயப்படும் பயம் இல்லாமல் போகிறது. மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் வேதம் நமக்கு சொல்லுகிறது, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவன் என்று அந்த 19:6 கடைசி பகுதி சொல்லுகிறது. தேவன் இணைத்த ஒரு குடும்பத்தை மனுஷர் பிரிக்க கூடாது. இன்னைக்கு குடும்பங்கள் வாழாம எல்லாமே பிரிந்து போகிறது. நிறைய குடும்பங்களை நாங்கள் சந்திக்கிறோம், அவங்களோடு பேசுகிறோம். நிறைய குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஏதோ ரேரா ஒரு சில குடும்பங்கள் அப்படியே பிரிந்தே இருக்கிறாங்க. ஆனா இந்த கடைசி காலத்துல ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை, தேவன் ஒரு குடும்பத்தை இணைக்கிறார், மனுஷனுக்கு அதை பிரிக்க யாருக்கும் அதிகாரம் கிடையாது. இந்த உலகத்துள்ள யாருக்குமே அதிகாரம் கிடையாது. தேவன் இணைத்த குடும்பங்களை பிரிக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் பிரிந்து போய் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் தெளிவாக இந்த காரியத்தை குறித்து விளக்கி சொல்லுகிற காரியத்தை ஆண்டவர் பேசுகிறார். இன்றைக்கு இந்த மாதிரிப்பட்ட ஒரு குடும்பங்கள் நிறைய பிரிந்து அழிந்து போகிறதை நாம் பார்க்க முடியும். வேதத்தில் அந்த அதிகாரத்தின் 8வது வசனத்திலையும் 9வது வசனத்திலும் வாசிக்கும் பொழுது, ஆதலால் எவனாகிலும் தன் மனைவியை வேசித்தனத்து நிமித்தமே அல்லாமல் அவளை தள்ளிவிட்டு வேறொருத்தியை அவன் விவாகம் பண்ணினால் அவளை அது விபச்சாரத்துக்கு சமமாக சொல்லப்பட்டிருக்கிறது. தள்ளி விட்டவளை விவாகம் பண்ணுகிறவனும் விபச்சாரம் செய்கிறவனாய் இருப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்றைக்கு இதெல்லாம் கடந்து இந்த தேசத்தில் நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் இதையெல்லாம் வெறுக்கிறார். இந்த மாதிரிப்பட்ட ஒரு காரியங்கள் நடக்கக்கூடாது என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். யாரை வேணாலும் டைவர்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணலாம் என்ற ஒரு காலகட்டத்துக்கு நம்ம வந்திருக்கிறதை நாம் பார்க்க முடியும். வேதம் அதை ஒருபோதும் காம்ப்ரமைஸ் பண்ணாது. ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார்,
மல்கியாவின் புஸ்தகத்துக்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், மல்கியாவின் புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் ஒருத்தனை அல்லவா படைத்தார், அவருக்குள் ஆவி பரிபூரணமாயிருந்தது, பின்ன ஏன் தேவன் ஒருவனை படைத்தார், தேவபக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்கும்படி தானே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த நாட்களில் தேவபக்தி உள்ள சந்ததியை அது கலக்க பண்ணி அசுத்தமான ஒரு ஜெனரேஷனை இந்த உலகத்தில் உண்டு பண்ண சாத்தான் கடைசி நாட்களில் தன்னுடைய ஒரு பெரிய திட்டத்தை அவன் செயல்படுத்தி கொண்டிருக்கிறதை பார்க்க முடியும். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், அவர் ஒருவனை அல்லவா படைத்தார், ஆவி அவரிடத்தில் பரிபூர்ணமாயிருந்தது, பின்ன ஏன் ஒருவனை படைத்தார், தேவபக்தி உள்ள சந்ததியை பெறும்படி தானே. ஆம், ஆகையால் ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உன் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். மனைவியானாலும் கணவனானாலும் தங்கள் துரோகம் பண்ணாதபடிக்கு எச்சரிக்கை எடுக்க ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா ஆதியில் தேவன் படைக்கும் பொழுது அவருக்குள்ள ஆவி பரிபூர்ணமாக இருந்துச்சு. ஒரு ஆதாமுக்கு 10 ஏவாளை வேணாலும் படைத்தவருக்கு கொடுக்க முடியும், ஒரு ஏவாளுக்கு 10 ஆதாமை வேணாலும் அவரால் படைத்து கொடுக்க முடியும். ஆனால் தேவ பக்தி உள்ள சந்ததி வரணும்னு சொல்லி தான் ஆண்டவர் இந்த நாட்களில் இருக்கிற ஒருவனுக்கு ஒருத்தி என்ற ஒரு கலாச்சாரத்தை நம்முடைய இந்தியாவில், தமிழ்நாட்டில் நம்ம பெற்றிருக்கிறோம். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, சமுதாயத்தை, சினிமாவை பின்பற்றுகிற பல காரியத்தை பார்த்துக்கொண்டு மனிதர்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்களை செய்து வாழ்ந்து குடும்பங்களில் தேவ கோபத்தை வருத்தி கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, தேவ பக்தி உள்ள சந்ததியை பெற்றெடுக்கும்படியே தேவன் ஒரு பரிசுத்த சந்ததியாக வைத்திருக்கிறார். 16வது வசனத்தில் ஆண்டு சொல்லுகிறார், மல்கியா 2:16, தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை மூடுகிறான் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று ஆண்டவர் எச்சரிக்கிறார். இன்னைக்கு நிறைய பேர் தள்ளி விடுகிறத சின்ன விஷயமா நினைக்கிறாங்க. கோர்ட்டில் போய் மகளிரில் போய் டைவர்ஸை வாங்கிட்டு நம்ம வாழ்ந்துடலான்னு. அப்படி வாழ வைக்கணும்னு நினைச்சா ஆண்டவர் வாழ வச்சா தான் அந்த குடும்பம் வாழ முடியுமே தவிர, மற்றபடி நீங்க வாழ்ந்துடலான்னு நினைச்சா வாழ முடியாது. தேவ கோபமும் தேவ சாபமும் உங்க குடும்பத்தில் வந்துவிடும். இன்றைக்கு நிறைய குடும்பங்களில தள்ளிவிட்டு இன்னொருத்தியை கல்யாணம் பண்ணுவது, இன்னொருவனை கல்யாணம் பண்ணுவது சர்வ சாதாரணமாக மாறிவிடுகிறது. வேதம் சொல்லுகிறது, தள்ளிவிடுகிறதை நான் வெறுக்கிறேன். ஆண்டவர் வெறுக்கிறாருங்க. நீங்க குடும்பமா சேர்ந்து வாழணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க மாடலான குடும்பமா இருக்கா, உங்க குடும்பத்தில் ஆண்டவர் தலைவராக இருக்கணும், ஆண்டவர் உலாவணும். உங்களுடைய குடும்பத்தில் நீங்க தேவனுக்கு பயந்து வாழணும். அப்பதான் உங்க ஜெனரேஷன் ஆசீர்வாதமா இருக்க முடியும். இல்லைன்னா உங்க குடும்பங்களில் தேவனுடைய கோபமும் சாபமும் பின்தொடரும். உங்க பிள்ளைகள் வாழாது. உங்க வாழ்க்கையில நீங்க சமாதானமா இருக்க முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் பணம், அந்தஸ்து, எங்க கிட்ட அரசியல் செல்வாக்கு இருக்கு, உலகத்தில் எல்லாமே இருக்கு, நாங்க என்ன வேணாலும் செய்வோம்னு சொல்லி அப்படியே குடும்பங்கள் வாழாம பிரிந்து அவங்க விரும்பினபடி கல்யாணம் பண்ணி வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து அதை தெளிவா சொல்லுகிறார் பாருங்க, இந்த மாதிரி வாழக்கூடாது. இது விபச்சார வேசித்தனத்துக்கு சமமான பாவத்தை செய்து வருகிறீர்கள் என்று ஆண்டவர் கண்டிப்பாக எச்சரிக்கிறார். திருமணமாகாம பிரிந்து அப்படியே இன்னைக்கு குடும்பம் சீரழிந்து கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த சம்பவங்கள் எல்லாம் நம்ம எச்சரிக்கிற ஒரு காரியமாக இருக்கிறதாம். தேவனுடைய பிள்ளைகளே, குடும்பங்களை தேவன் வாழ வைக்க விரும்புகிற ஒரு தேவன். அவருடைய சமூகத்தில் தான் அந்த குடும்பங்கள் ஜெபித்து அவரிடத்தில் ஆலோசனை கேட்டா ஆண்டவர் நிச்சயம் அப்படிப்பட்ட குடும்பங்களை இணைத்து அந்த குடும்பங்களை அவர் வாழ வைப்பார். அந்த குடும்பங்களில் மாற்றத்தை ஆண்டவர் தருவார். தேவனுக்கு பயப்படும் பயம் குடும்பங்களில் உண்டாகணும். அப்பதான் அந்த குடும்பங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். பிள்ளைகளுக்கு வரம் பார்க்கிற வேளையில சொத்தின் அடிப்படையில், அழகின் அடிப்படையில், நகையின் அடிப்படையில் பார்த்து நிறைய குடும்பம் தேவன் சொல்லுகிற ஒரு கேரக்டர் அவங்க பார்க்கல. சாந்த அமைதல் உள்ள ஆவி இதெல்லாம் அவங்க பார்க்காம மற்றெல்லாம் பார்த்து செய்கிறாங்க. அதனால குடும்பங்கள் இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை சார்ந்து ஆண்டவரிடத்தில் நீங்க ஆலோசனை கேட்டு நீங்க குடும்பத்தில் ஆண்டவரை தலைவராக கொண்டிருந்து நீங்க செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் பெரிய மாற்றத்தை செய்கிறதை நீங்க பார்க்க முடியும். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14-15 வேதம் சொல்லுகிறது, அந்நிய நுகத்தில் விசுவாசிகளுடன் பிணைப்படாதிருப்பீர்களாக. அந்நிய நுகத்தில் போய் விசுவாசி பிணைக்கப்படக்கூடாது. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவிசுவாசியோடு விசுவாசிக்கு பங்கு எது? அவிசுவாசியை திருமணம் பண்ணக்கூடாது. விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் சம்பந்தம் இல்லை. ஆண்டவர் கீழே சொல்லுகிறார், தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? ஆண்டவர் நமக்குள்ள வாசம் பண்ணி நடத்துகிறவர்.
இந்த மாதிரி இந்த கடைசி காலத்தில் நிறைய பேர் தங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, தங்கள் குடும்பத்தை ஏற்படுத்தி தேவனுடைய திட்டத்தை அவங்க இழந்து போகிறதை பார்க்க முடிகிறது. தேவனுக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் கிடையாது. தேவனுடைய விசுவாசிக்கும் அவிசுவாசியும் திருமணம் பண்ணக்கூடாது என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறது. ரட்சிக்கப்பட்ட ஒரு மகள், மனம் திரும்பி ஞானஸ்நானம் திருமுழுக்கு சபையில் பெற்ற ஒரு பிள்ளை, ஒரு மகன், அவங்க அந்த மாதிரி அடிப்படையில் தான் அந்த குடும்ப வாழ்க்கை அமைய வேண்டும். தேவனுக்கு பயந்த குடும்பங்கள் தான் வாழ்ந்திருக்க முடியும். நீங்க வேதத்தில் பார்த்தா சாலோமன் என்ற ராஜா, அவர் தேவன் விரும்பாத இடத்துல எல்லாம் போய் கல்யாணம் பண்ணினார். வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவருடைய வயதான காலத்தில் அவருடைய இருதயத்தை வழி விலகி போக செய்து அவர் பல விக்கிரகங்களை கட்டி அதற்கு தூபம் காட்டி ஆராதித்து அவர் விசுவாசமாகிய அந்த பட்டியலில் இடம் பெறாமல் போய் அவருடைய வாழ்க்கை முடிவடைந்ததை குறித்து வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மாதிரிப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய குடும்பங்களில் நடந்து விடக்கூடாது. நித்தியத்தை தேவனுடைய குடும்பங்கள் இருக்கிற பிள்ளைகள் இழந்து போய்விடக்கூடாது. இன்றைக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் நடக்கிறதை நாம் பார்க்க முடியும். எஸ்ராவின் புஸ்தகம் 9-10 ஆகிய அதிகாரத்தை நீங்க வாசித்து பாருங்க. அந்த நாட்களில் விசுவாசிகளும் அவிசுவாசிகளும் திருமணம் செய்ததினால அங்கே எஸ்ரா விழுந்து அழுது புலம்பி ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிற செய்தியையும், இது நிமித்தம் தேவனுடைய கோபம் தங்கள் தேசத்தின் மீது வந்து தங்கள் தேசத்தில் அவர்கள் குடியிருக்க முடியாதபடிக்கு பல ராஜாக்கள் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுத்ததையெல்லாம் அவங்க உணர்ந்து அவங்க அழுது அதில் யாரெல்லாம் அந்த மாதிரி பண்ணினாங்க அந்த லிஸ்ட் எல்லாம் அதில் கொடுத்திருக்கிறதை நீங்கள் வாசிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பத்தில் தலைவராக ஜீசஸ் இருக்கணும். நம்முடைய குடும்பத்துக்கு தேவனே பொறுப்பாளராக இருக்கணும். தேவனே அந்த காரியத்தில் இருந்து நம்முடைய குடும்பத்தை நடத்தணும். நம்முடைய குடும்பத்துக்கு தலைவராக ஜீசஸ் இருக்கணும். நம்முடைய குடும்பத்துக்குள்ள தேவன் உலாவணும். நம்ம தேவனுக்கு பயந்த குடும்பமாக இருக்கணும். துன்மார்க்கமான குடும்பமாக இருந்தால் அங்கே அந்த குடும்பம் வாழாது. அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்துவிடும். இன்றைக்கு குடும்பங்களில் நிறைய பிரச்சனைகளை குடும்பங்கள் சந்திக்கிறது. ஆண்டவர் இந்த நாளில் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீங்க? எல்லாரும் அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. இயேசுவை தலைவராக கொண்ட குடும்பமாக உங்கள் குடும்பம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதா? தேவன் உங்கள் வீட்டுக்குள்ளே உலாவுகிறதற்கு உங்கள் வீட்டில் ஒரு ஜெப அறை, ஜெபிக்கிறதற்கான ஒரு பகுதி, இதெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்களா? உங்கள் குடும்பத்தில் குடும்ப ஜெபம் இருக்கிறதா? உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆண்டவருடைய வேதத்தை எல்லாம் கற்றுக் கொடுத்து அவங்க முன்னேறி வரணும். எப்படியாவது என் பிள்ளைங்களுக்கு இந்த உலகத்துள்ள எல்லாத்தை விட என் பிள்ளை தேவனுக்கு பயப்படணும். என் பிள்ளை சண்டே கிளாஸில் அட்டன் பண்ணணும். என் பிள்ளை சர்ச்சில் ஆக்டிவாக இருக்கணும். என் பிள்ளை தனிப்பட்ட முறையில் அவன் ஜெபிக்கணும். அவன் தேவனுடைய காரியத்தில் அவன் ஈடுபடணும். அப்படின்ற ஒரு காரியம் உங்களுக்குள்ளே வந்திருக்கிறதா? இல்லை வெறும் உலகத்தை மட்டும் உங்கள் பிள்ளைக்குள்ளே நீங்கள் கொடுத்துட்டு இருக்கிறீங்களா? அப்படியானா உங்கள் பிள்ளைகள் வழி விலகி போயிடுவாங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லாமல் போயிடும். மனுஷன் உலகம் முழுமையில் ஆதாயப்படுத்தலாம், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தின அவனுக்கு லாபம் ஒன்றுமே இருக்க முடியாது. ஆண்டவர் இன்றைக்கு அநேக காரியங்களை உங்களுக்கு முன்ன வைக்கிறார். ஒரு கொர்நேலியுவை ஆண்டவர் உங்களுக்கு முன்ன வைக்கிறார். ஒரு தேவனுடைய பயந்த முழு குடும்பத்தை குறித்து வேதத்தில் ஆண்டவர் நமக்கு முன்ன அவங்கள வைக்கிறார். நாம் இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இயேசுவே, எங்கள் குடும்பம் ஆண்டவரே உமக்கு பயந்து நடக்கிற ஒரு குடும்பமாக இருக்கணும்ப்பா. எங்கள் குடும்பத்தில் நீங்கள் தலைவராக இருக்கணும். எங்கள் குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கிறது, இனிமேல் அப்படி இருக்காதப்பா, நான் ஒப்பு கொடுக்குறேன். எங்கள் குடும்பத்தில் நீங்கள் தலைவராக வாங்க ஏசப்பா. எங்கள் குடும்பத்தில் நீங்கள் உலாவுங்க. நாங்கள் உங்களுக்கு பயப்படுவோன்னு சொல்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளும் தேவ மகிமை இறங்கி வருகிறது. அந்த குடும்பங்களில் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். பிரைஸ் காட். இயேசுவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கட்டும். குடும்பங்களை விட்டு சாபங்கள் விலகி ஓடுவதாக. எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு டைவர்ஸ் ஆகி ஆண்டவரே தனக்கு விருப்பமான கல்யாணத்தை பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்களே. ஆனால் வாழ வைக்கணும்னு சொன்னால் அவருடைய கிருபை வேணுமே. அவருடைய கிருபை இல்லாமல் உங்களால் வாழ முடியாது. வாழலான்னு நினைக்கும் பொழுது வாழ முடியாமல் போய்விடும். இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் தாறுமாறாக மாறுகிறது. அம்மையன் தாறுமாறாய் ஓடுகிற ஒரு பெண் ஒட்டகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளாகிய நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இயேசுவே, என் பிள்ளைகள், என் குடும்பம், எங்கள் குடும்பம் எல்லாம் உமக்கு நீங்கள் தான் தலைவர். நீங்கள் தான் எங்கள் குடும்பத்தில் உலாவுகிற ஆள். நீங்கள் தான், நாங்கள் உங்களுக்கு தான் பயப்படுவோம். இந்த காரியங்களுக்கு நீங்கள் அர்ப்பணித்தா உங்கள் குடும்பத்தில் மாற்றங்கள் உண்டாகிறத நீங்கள் பார்ப்பீங்க. தேவனுக்கு முக்கியத்துவத்தை கொடுங்க. பிசாசின் கிரியை அழிகிறது, பிசாசின் வல்லமைகள் விலகுகிறது. வியாதிகளை ஆண்டவர் மாற்றுவார். அப்படியே ஜெபம் பண்ணுங்க. என் வியாதியை மாற்றுங்க ஆண்டவரே. என் குடும்பத்தில் பொருளாதாரம், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். கர்த்தருக்கு பயந்த குடும்பத்தில் நீங்கள் நிறைய நேரத்தில் நீங்கள் தேவனுக்கு பயப்படாமல் மனுஷனுக்கு பயந்து உலகத்து
உலகத்துள்ள எல்லாத்துக்கும் பயந்து தேவனை விடுறதுனால நீங்கள் கையின் பிரயாசத்தை சாப்பிட முடியல. ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்கள் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார். தேவனே உமக்கு நன்றி, நன்றி அப்பா, நன்றி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அப்படி செய்கிற அன்புக்காக நன்றி. அப்பாவுடைய கரத்தில் நாங்கள் தருகிறோம். நீங்கள் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படட்டும். யாராவது குடும்பங்கள் இன்னைக்கு ஆண்டவரே பிரிந்திருந்த அந்த குடும்பம் ஒன்று சேரும்படி கர்த்தர் கிரியை செய்யும். பிரிவினையின் ஆவிகள் அழிக்கப்பட்ட அந்த குடும்பங்களுக்குள்ள தேவ மகிமை இறங்கி வரட்டும். ஆண்டவரே, கொடுமையினால் தங்கள் வஸ்திரங்களை அவங்க மூடிக்கொள்ளக்கூடாது. தங்கள் குடும்பத்தில் தேவ கோபத்தை அவங்க வருத்தி கொள்ளக்கூடாது. ஆண்டவருடைய பிரசன்னம் இறங்குவதாக அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் ரத்தம் கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, ஞானத்தினால் பிள்ளைகளை நிரப்புங்க. ஆண்டவரே, இந்த கொடிய கொள்ளை நோய்கள் பரவுகிற காலத்தில் தேவ பாதுகாப்பு தேவ பிள்ளைகளுக்கு இருக்கட்டும்ப்பா. ஏறு முகங்கள் இறங்குவதாக தேசத்தில் எல்லாமே நார்மலாகும்படி செய்யுங்கப்பா. ஒவ்வொருடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும். ஆவிக்குரிய ரீதியில் வளர்ந்து பெருகட்டும். ஆண்டவரே அப்பா, மகிமை டிவிக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்தும். இதற்கு விரோதமான கிரியைகள் அழிக்கப்படட்டும். இந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டவரை ஸ்பான்சர் பண்ணுற அந்த ஆண்டவரே குடும்பத்தாரை ஆசீர்வதியும். அவருடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து ஆண்டவருடைய கரத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதி புகழ் கன மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.